கொள்கை பிடிப்புடையவரா சார்? ஆனா, அவர் கொள்கை பிடிப்பு இருந்தால் திராவிட கட்சியெல்லாம் விட்டுட்டு பிஜேபி பக்கம் வருவாரா என்ன? பிஜேபி பக்கம் போனதுக்கான காரணம் என்ன? பிஜேபி பக்கம் போனதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லா தமிழ்நாட்டில இருக்கிற திமுக, அதிமுக அரசியல்வாதிகளுடைய நிலைமை நான் இப்ப தெளிவா எடுத்து சொல்றேன். ம். அரசியலுக்கு வந்த பிறகு பல பினாமிகள் உருவாயிடுறாங்க. பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உருவாயிருது. அப்ப இதை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன வேணும்? அரசியல் வேணும். அதிகாரம் வேணும். அதிகாரம் வேணும். இப்ப அதிமுக காரன் பூரா ஏன் நேரா டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டான்? ம். ஆ? யாரும் அப்படி செட்டில் ஆகலையே. நிறைய பேர் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியா? ஆமா. ஆ. தங்கமணியும் எடப்பாடியும் பேசிய 6 மாசம் 1 வருஷம் ஆச்சு. ஏன்? ஆ. அவரு எடப்பாடியை ஓவர்டேக் பண்ணி ம். பியூஷ் கோயல்கிட்ட போய் செட்டில் ஆயிட்டாரு தங்கமணி. தங்கமணி. அப்போ அங்கதான் இருக்காரு எடப்பாடி கூட. ஆமா இருக்காரு. ஆ. ஆனால் ஆ. இருப்பதை போல் இருக்கிறார். இருக்கிறார். ஆனா இருக்கவில்லை. ஆ. நயினாருடைய கதை அதேதான். ஆ. அப்ப நயினாரு அதிமுகவில் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட நபர் ஜெயலலிதாவோட தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். 2011 இவருடைய அரசியல முடிஞ்சு போச்சே. அதான் மினிஸ்டரா கொடுக்கல கட்சி. ஏன்னா ஜெயலலிதா நீங்க 3 போர்ட்போலியோ நீங்க அது விடாம திருப்பி கொடுக்குதுன்னா ம். அப்ப எவ்வளவு தூரம் அந்த அம்மா நம்பிக்கை வச்சிருக்கும். இந்த நம்பிக்கையை நயினாரை பொறுத்த வரைக்கும் இழந்து விட்டதனுடைய விளைவுதான் ம். எங்க போயிட்டாரு? பிஜேபிக்கு போய் சேர வேண்டிய தேவை ஏற்படும். ரைட்.